Milky Mist ice cream. Da, 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 da. Milky Mist ice creams. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெக்கன் ஹெரால்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், கடந்த வாரம் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை நான் போட்டியிட போறேன் அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு. அரசியல் மட்டத்துல மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில நேற்று நான் போட்டியிடல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிவிச்சிருந்தாரு. அதற்கு பதிலாக வேற ஒரு வேட்பாளரையும் அறிவிச்சிருந்தாரு. திருமாவர்கள் இந்த அறிவிப்பும் சரி, இல்ல அதுல பின்வாங்கியதும் சரி, உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார்? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? திருமாவளவன் அவர்கள் அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டியிடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கான மூவா இருந்தது. அதை விட சர்ப்ரைசிங்கா இருக்கிறது என்னன்னா, அவருடைய முடிவிலிருந்து அவர் பின்வாங்குவது. ஸோ இதற்கு பின்னால் 2 தியரிஸ் இருக்கு. ஒண்ணு திமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் அவர்கள் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் வேறு பல காரணங்களுக்காக அவருடைய கட்சியை வளர்க்க வேண்டும், அவருடைய கட்சியினுடைய வாக்குகள் முழுவதுமாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக கூட்டணிக்கும் சேரணுங்கிறதுக்காக தான் அவர் நின்னாரு. ஆனால் அது எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கும். ஒருவேளை தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் வந்தால் அந்த தொங்கு சட்டசபைக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் பொழுது திமுகவில் துணை முதலமைச்சரோ இல்ல அமைச்சர் பதவியை பெறுவதற்காக தான் திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பிஜேபியும் அதிமுகவும் வைத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்காகவும் திருமாவளவன் அவர்கள் விலகி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த 2 தியரிஸ் தான். ஒண்ணு, திமுக ரசிக்கல, திமுக இவர் மாநில அரசியலுக்கு வருவதை ரசிக்கலங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமான உண்மை. அதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? திமுக தலைமை ரசிக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன நோக்கமா இருக்கும்? அவங்களுக்கு என்ன நோக்கம்னா, திருமாவளவன் போன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் அசம்பிளியில இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆப்போசிஷன் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஏனால் தலித் மக்களுக்கு எதிராக ஒரு குற்றங்கள் நடக்கும் பொழுதோ இல்ல வேறு ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுதோ திருமாவளவன் போன்றவர்கள் அமைதியாக இருக்கவும் முடியாது, அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் அசம்பிளிக்குள்ள இருந்தா அது திமுகவுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆட்சிக்கு வரும் பட்சத்தில், ஆட்சிக்கு வரலன்னா அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சிக்கு வருவோம் என்று திமுக நினைக்கிறதுனால அவங்க வேற எந்த ஒரு ஆப்போசிஷனும் இருக்கக்கூடாது அசம்பிளியில அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா திமுகவிலிருந்து எந்த ஒரு கட்சி தலைவரும் பெருமளவுல திருமாவளவன் அவர்களுடைய இந்த மாநில அரசியல் வருகையை ரசிக்கல, அதை வரவேற்கவும் இல்லை. மாறாக ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் இதற்கான கமெண்ட்டை தலைமை தான் சொல்லணுமே தவிர நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதனால திமுக இதை ரசிக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரியுது, ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் சீட்டு கொடுக்காததுனால அதுவும் ஒரு திமுக ஆதரவாளர்கள் மத்தியில அதுவும் ஒரு பெரும் பிரச்சனைக்குள்ளானது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு ப்ரெஷர்ல தான் இந்த ஒரு டிசிஷன் அன்னைக்கு எடுத்ததும் ஒரு ப்ரெஷர்ல தான். அந்த ப்ரெஷர் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் பெருமளவுல தலித் இளைஞர்களுடைய வாக்குகளை பிரிக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் விஜய் அவர்களுடைய பக்கத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தான் திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியலினுடைய போக்கு மாறுகிறது, அது 2026க்கு பிறகு நிச்சயமாக மாறும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தா அவர் நானும் மாநில அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாரு. அது பெரிதாக ரசிக்கவில்லை என்பதனால இப்ப இன்னொரு யூட்டர்ன் மாதிரி எடுத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அவர் எப்பவுமே ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவுல பெரிதும் மாற்றங்கள் இருக்காது. பட் இந்த முறை அந்த முடிவை எடுக்கும் பொழுது கூட அவர் வழக்கமா பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் பிரஸ் கான்ஃபரன்ஸை கூட்டியோ இல்ல கட்சி தலைவர்களை அழைத்தோ அந்த வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிடல. எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். திடீர்னு அவர் அந்த வேட்பாளர் பட்டியலை ஒரு ஃபேஸ்புக் லைவ்ல வெளியிடுறாரு. ஸோ அப்போ திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் எல்லா விஷயங்களையும் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ நேற்று அவர் அதுல இருந்து வாபஸ் வாங்குறது அவர் காரணத்தை, வெளிப்படையான காரணத்தை ஒன்றுதான் சொல்கிறார்.
அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து நான் என்னமோ பதவிக்கு ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயத்த கட்டமைச்சாங்க. அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை பத்தி இதை முடிவு பண்ணி நான் இந்த போட்டியில இருந்து விலகிறேன்னு சொல்றாரு. ஆனா திமுகவிலிருந்து ஏதாவது அழுத்தம் வந்ததா? ஏனென்றால் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விட்டால் சிதம்பரம் தொகுதியை வந்து நீங்க வந்து ஒரு பை எலெக்ஷனுக்கு வரும். அந்த பை எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்கிறதுங்கிற பிரச்சனைகள் வரும். பை எலெக்ஷனுக்கு இன்னொரு முறை நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். இதெல்லாம் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கான முழு விவரம் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகுதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் வேட்புமனு முடியுது. அதன் பிறகு எல்லாருமே வந்து ஒரு சக்கரம் போல காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு சுழல்வார்கள். அதன் பிறகு இந்த இந்த லல் ஆஃப்டர் த ஸ்டார்ம் மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இது எதற்காக இந்த முடிவை அவர்கள் முதலில் அந்த முடிவை எடுத்தார், எதற்காக அந்த முடிவை வாபஸ் பெற்றுக் கொண்டார் அப்படிங்கிறது வந்து அவங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது அது வந்து கொஞ்சம் திருமாவர்கள் சொல்றது வந்து என்னை யாரும் பிரஷர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறார். எதிர்கட்சிகளினுடைய இந்த பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு அப்படின்றாரு. அப்ப அதற்காக வந்து ஒரு நிலைப்பாடு மாற்றம் ஏற்படுறது வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல பிரஷர் என்னை யாராலும் பிரஷர் பண்ண முடியாதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அவருக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் அவர் ஈல்ட் ஆகல. ஆனா இந்த முறை அந்த ப்ரெஷருக்காக ஈல்ட் ஆகலைன்னா கூட பெருமளவுல தன்னுடைய அந்த முடிவு வந்து திமுக கூட்டணியினுடைய தலைமை வகிக்கும் திமுகவுக்கு வந்து பெருமளவுல ஒரு ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்னும் போது, ஏனென்றால் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கூட்டணி கட்சியினருமே வந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் திமுகவினுடைய தயவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அவங்களோட மிஷினரி வேணும். அவங்க வந்து நிறைய இடங்கள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறத பத்தியே பேசல. எலெக்ஷன் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து அந்த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எலெக்ஷன் வந்து வேற எங்கேயுமே காஸ்ட்லி கிடையாது. இந்த ஸ்டேட்ல தான் அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு எலெக்ஷன். நீங்க 14 நாள் கேம்பெயின் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சங்கள் செலவாகும் அப்படிங்கிறது அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிறிய கட்சிகள்லாம் வந்து பெரிய கட்சிகளை நம்பிதான் இருக்கிறார்கள். ஸோ நம்ம ஒருத்தர் நிக்கிறது பல பேருக்கு பிடிக்கலன்னா நாம விலகி கொண்டு மற்ற 8 பேர்ல எத்தனை பேரை ஜெயிக்க வைக்க முடியுமோ அத்தனை பேரை ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் இதை பார்க்கிறேன். ஆப்போசிஷன் பார்ட்டிஸா அவர் குற்றம் சொல்றாரு, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். பட் அது மட்டுமா காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது மட்டும் நிச்சயமாக காரணம் இல்லை. ஆனா இப்போ அவர் வந்து போட்டியிடுறதுக்கான காரணம் வந்து தலித்துகளோட ஓட்டுகள் அதிகமா வந்து விஜய்க்கு போகுது. சோ அது கட்சியினுடைய வளர்ச்சி எதிர்காலத்திற்காக திரும்ப இப்ப யோசிச்சாரு ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறீங்க. அப்ப இந்த முடிவு அப்படின்றது வந்து கட்சியினுடைய நலனுக்காக எடுத்தாரு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல கட்சி நலனுக்காகங்கிறத விட கட்சி நலன் எது இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் தான் முடிவு பண்ணணும். இப்ப வந்து இந்த கூட்டணியினுடைய நலனுக்காக வேண்டும் என்றால் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம். ஏன்னா கூட்டணி வந்து இதனால சிக்கலாகுது, திமுக ரசிக்கல, மற்ற கட்சிகள் ரசிக்கல அப்படின்னும் போது எல்லா கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் உதவியோடு தான் எல்லா கட்சிகளுமே நிற்கிறது, திமுகவை தவிர. திமுகவுக்கு வந்து பெருமளவுல மற்ற கட்சிகள் வந்து தொண்டர்கள் இருந்தாலும் கூட இந்த ஓட் டிரான்ஸ்பர் பண்ணா போதும், அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கும். பட் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து வேலை செய்வதற்கு 8 இடங்கள்லையுமே நிச்சயமாக அவர்களுடைய தொண்டர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சி தான் அது. இருந்தாலும் கூட கூட்டணியினுடைய நலன் அந்த அந்த கேண்டிடேட்ஸ் நிக்கிறவங்க ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கணும். போன முறை 6 தொகுதியில நின்று 4 தொகுதியில ஜெயிச்சாங்க. இந்த முறை அதை விட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம். பட் இது ஒரு யூடர்ன் தான், அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அதுல இருந்து அவங்க மாறுபட்டு பேசினாங்கன்னா அது யூடர்ன் தான். அதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அது எதற்காக அந்த யூடர்ன் அப்படிங்கிற அவருடைய அந்த ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இல்லைங்கிறது தான். ஆனா இப்போ திருமாவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மறுக்கிறாருன்னா, எந்த ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தாலுமே கூட தலித்துகள் வந்து அவங்க பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் அவர் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அவருக்கு இருக்கா? ஈவன் அவர் வந்து 8 தொகுதிகளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணா கூட இல்ல. இது தலித் இளைஞர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுமே, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் வந்து அதிமுக அல்ல திமுக மீது ஒரு அயற்சி, ஒரு ஃபெட்டிக்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பார்வை இருக்குது.
இதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகுதான் நமக்கு தெரியும். இப்ப இருக்கிறது எல்லாமே நாம வந்து வெளியில போய் ஃபீல்ட்ல போய் கலெக்ட் பண்ற டீடைல்ஸ், சோசியல் மீடியால பாக்குறது, மக்கள் கிட்ட பேசுறது, இதுல இருந்து நம்ம கலெக்ட் பண்ற நம்மளோட அனாலிசிஸ் தான். இது வந்து ஒரு ஹைப்போதசிஸ் தான். இதை வந்து நாம யாரும் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது வன்னியர் மக்களினுடைய இளைஞர்களுடைய வாக்குகள் கூட விஜய் அவர்களுக்கு செல்லதான் செல்கிறது. முக்குளத்தூர் இன மக்களினுடைய வாக்குகள் செல்கிறது. எல்லா சமுதாயத்திலையும் இளைஞர்கள் வந்து அந்த டிஸ்இல்யூஷன்ட் யூத் வந்து விஜய் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் திரை பிரபலம் என்பதற்காக மட்டுமல்ல, ஏதோ ஒரு மாற்றம்னு சொல்றாரு, இந்த 2 பேருக்கே எவ்வளவு நாள் போடுறது, ஒரு மாத்தி தான் போடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் பொழுது திருமாவளவன் போன்றவர்களுக்கு வந்து ஒரு 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 ஐடியாலஜியோட கட்சியை நடத்துறாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக கட்சியை நடத்தும் போது அவங்களுக்கு அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவங்க கிட்ட வந்து ஒரு டிஎம்கே போன்ற ஒரு ஏடிஎம்கே போன்ற ஒரு ரிசோர்சஸ் கிடையாது. நான் திருமாவளவன் அவர்கள் கட்சியை மட்டும் பேசல, லெப்டுக்கு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா ரிசோர்சஸ் கிடையாது. அவங்களும் திமுக போன்ற கட்சிகளை, பெரிய கட்சிகளை நம்பிதான் இருக்கணும். காங்கிரஸே கூட நிறைய இடங்கள்ல உங்களுக்கு திமுகவை நம்பிதான் இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சோ அதே மாதிரி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் பாஜகவை நம்பியோ அதிமுகவை நம்பியோ தான் இருக்கிறது. சோ இப்ப திமுக போன்ற அதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது வந்து ஈஸியா இருக்கலாம். ஆனா சிறிய கட்சிகளுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஸோ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எவ்வளவோ இருக்கிறது. ஸோ அது போன்ற பிரச்சனைகள் வந்து திருமாவளவன் போன்றவர்களுக்கு வந்து வருவது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அது வந்து அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அரசியல்ல இருக்கிறதே ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சார், இப்போ திருமாவளவன் வந்து சமீபத்தில் கொடுத்த தி ஹிந்து பேட்டியில வந்து அடுத்து வந்து திமுக ஆட்சி வந்து பெரும்பான்மை வந்தாலும் கூட பாஜக வந்து உடைக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, அவர் டிஎம்கே அலையன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அது ஹெட்லைன் ஹிந்துவே அதுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் அந்த ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தாரு ட்விட்டர்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அது அலையன்ஸ் இருந்திருக்கணும், டிஎம்கேன்னு அவர் சொல்லல அப்படின்னு, சாரி ஃபார் தி எரர் அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கடந்த முறையும் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுதான், பாஜக என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதில் வந்து திமுக இன்னும் மேலும் முனைப்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா விஷால், திமுக கூட்டணியில வந்து திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் முரண்டு பிடிக்கும் போது கூட நாங்க முரண்டு பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பேசினாங்க. ஆனா தேமுதிகவை திமுக கொண்டு வந்ததுல, கூட்டிட்டு வந்ததுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை வந்து பெருமளவுல வந்து எல்லாரையும் வந்து காயப்படுத்தி இருக்கிறது. எங்க கிட்ட டிரான்ஸ்பரண்டா நீங்க சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு 10 கொடுக்க போறோம்னு. ஆனா யாருமே சொல்லல. அப்ப எங்களுக்கு எல்லாம் குறைச்சு கொடுத்துட்டு, கொள்கை பேசின எங்களுக்கு குறைச்சு கொடுத்துட்டு, பாலிடிக்ஸ் மட்டும் பேசின அவங்களுக்கு ஏத்தி கொடுத்தா எப்படி? அப்ப இது கொள்கை கூட்டணியா, இல்ல இது வந்து அரசியலுக்காக மட்டும் கட்டமைக்கப்பட்ட கூட்டணியா அப்படிங்கிற இடத்துலதான் எல்லா இடதுசாரிகள் கட்சிகளும் சரி, திருமாவளவனுடைய விசிகாவும் சரி பேசுகிறது. ஸோ இதுல வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நியாயம் இருப்பதாக தான் எனக்கு புரிகிறது. அவங்க பேசுறதுல வந்து நிச்சயமா நியாயம் இருக்கிறது. இதுல தேமுதிகவுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. தேமுதிகவை யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியா அவங்க போயிட்டு கூட்டணி பேசும்போது எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு கேட்டாங்க. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருந்ததுன்னா, திமுக கொடுக்குறேன்னு சொல்லும் போது எந்த அரசியல் கட்சியும் வேணாம், 10 சீட்டு வேணாங்க எங்களுக்கு, 8 சீட்டுன்னு எந்த அரசியல் கட்சியும் சொல்லாது. ஸோ இதுல குறை சொல்லணும் அப்படின்னா திமுகவை சொல்லணுமே தவிர தேமுதிகவை சொல்ல முடியாது. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.